தொடர்ந்து முன்னிலை பெற்று ஆட்சி அமைக்கப் போகும் தவேக கட்சி நிறைய சாதனைகளை இந்த தேர்தலில் செஞ்சுருக்காங்க. அதில் மிகவும் முக்கியமானது தமிழகத்தில் அதிக வாக்கு வங்கி பெற்ற மிகப்பெரிய கட்சி, நம்பர் 1 கட்சி அப்படிங்கிற சாதனையும் தவேக பெற்றிருக்குது. இதுக்கு முன்னாடி திமுக 1.5 கோடி வாக்கு வங்கி வச்சுருக்கோம், அதிமுக 1 கோடி வாக்கு வங்கி வச்சுருக்கோம், அவங்க 2 கோடி நாங்கள் பதிவு பண்ணோம் அப்படின்னு சொல்லி அதிமுகவும், திமுக 2.5 கோடி நாங்கள் பதிவு பண்ணோம் என்று பலவாறு கருத்துகள் பேசப்பட்டது. அதையெல்லாம் முறியடித்து இந்த தேர்தலில் அதிகப்படியான வாக்கு எண்ணிக்கை, ஏன்னா இன்னும் இப்போ உள்ள ரிசல்ட் இப்படியே 1.5 கோடிக்கு வந்துருச்சு தவேக. அவங்கெல்லாம் அதை விட கம்மியாக தான் இருக்காங்க. திமுகவும் ஏடிஎம்கேவும் கூட்டணியோடு சேர்ந்து. இது தனிச்சே இப்போ உள்ள கணக்குப்படி இப்போ என்ன எத்தனை மணி ஆகுதுன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4 மணி, மே 4ஆம் தேதி 4 மணி ஓட்டு எண்ணிக்கை நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போவே டிவிக்கே 1.5 கோடி வாக்கு பெற்று முன்னிலையில் இருக்குது. இன்னும் முடிவு இருக்குது, இன்னும் எண்ணிக்கை இருக்குது. எல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தோம்னா எங்கேயோ போய் நிற்கும். அப்படி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கட்சியாக முதல் இடத்துல இருக்குது, மிகப்பெரிய வாக்கு வங்கி உள்ள கட்சியாக சாதனை புரிஞ்சிருக்காரு விஜய் அவருடைய கட்சி டிவிக்கு. இது இப்படியே போச்சுன்னா இந்தியாவிலேயே அதிகமான பெரிய கட்சி 3வது கட்சி அப்படிங்கிற இடத்துக்கு வர வாய்ப்பு இருக்குது. எந்த வாக்கு வங்கியோட இன்னும் எம்பி எலெக்ஷன் இருக்குது, அதை நோக்கி நம்ம முன்னாடியே கணிச்சோம்னா எப்படி ஒரு கட்டத்தில் ஜெயலலிதா இருந்தப்போ அதிமுக 40 தொகுதியில் வின் பண்ணி இந்தியாவோட 3வது கட்சி என்று சொன்னார்களோ அந்த மாதிரியான ஒரு உயர்ந்த இடத்துக்கும் போகும். இப்போ இந்த தேர்தலில் மிகப்பெரிய சாதனையாக இந்தியாவில் முதலிடம் பிடித்த மிகப்பெரிய கட்சியாக கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டியிட்டு ஓட்டுக்கு பணம் கொடுக்காம நேர்மையான வழியில் இவ்வளோ பெரிய வாக்கு வங்கியை உயர்த்தி சாதிச்சு காட்டிய பெருமையுள்ள கட்சியாக டிவிக்கே உருவாகிருச்சு.